இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கடந்து செல்வோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கை. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருகிற 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நமக்கு திருச்சபையில வைத்து நமக்கு ஜெபமானது நடைபெறும். இதுல எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். குடும்பமாக பாடுவதற்கு ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் குடும்பமாய் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு கர்த்தர் ஏவினால் சாட்சி என்ன பண்ணலான்னு சொன்னா சொல்லலாம். இதுல நீங்கள் கவனமா இருக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
ஜெபத்தோடு வாருங்கள். நம்முடைய திருச்சபைக்கு கத்தர் வாக்குத்தத்தத்தை தரணும். கத்தர் நம்மோடு கூட பேசணும். வர வருஷத்துல புது பலத்தோடு புது கிருபையோடு பிரவேசிக்க கத்தர் கிருபை தருவாராக. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்ற எந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கும் போகாதவங்க இருப்பாங்கன்னா தயவு கூர்ந்து நீங்கள் அழைத்து வரலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலே தியானிக்கும்படியாக ஆதியாகமும் 32வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமும் 32:12. யார் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா யாக்கோபு ஆண்டவரோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, மெய்யாகவே உனக்கு நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கடைசி வரைக்கும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவருடைய பிறப்பின் வரையிலும் கர்த்தர் காப்பாற்றி இரட்சணிய கொம்பாக கர்த்தர் வெளிப்பட்டார். அதற்கு பிறகு வேற ஒரு தீர்க்கதரிசியையோ வேற ஒரு இரட்சகரையோ கர்த்தர் அனுப்பாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்தவராய் அந்த வாக்குத்தத்தத்தை காப்பாற்றுவதற்காக இரக்கம் செய்வதற்காக நம்மிடத்துல கர்த்தர் வெளிப்பட்டார். இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, யாக்கோபை கர்த்தர் பெருக பண்ணுவதாக அவர் வாக்கு கொடுத்திருந்தார். எந்த இடத்துல? 28ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 13:15. 28ஆம் அதிகாரம் 13-15 ஆதியாகமும். நான் உன்னோட இருந்து இங்க பேசின வார்த்தையை தான் அங்க யாக்கோபு கோட் பண்ணி சொல்றார். ஆண்டவரே, சொன்னீங்களே ஆண்டவரே, என்ன பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க, என் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி அவர் அங்கே பேசுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் அங்க இருக்கிறதான சூழ்நிலை அவர் வாழ்க்கையில மிகவும் இக்கட்டான ஒரு நிலைமை. 32வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவருடைய மாமனார் லாபான் இடத்துல ஒரு வெளியில வந்துட்டார். வெளியில வந்த பிறகு ஏசாவை எதிர்கொள்வதற்கு அவருக்கு ஒரு பயம். ஏசாவை எதிர்கொள்வதற்கு அவருக்கு அவ்வளவு வேதனையோடு கூட அவர் இருக்கும்போதுதான் சொல்றாரு, ஆண்டவரே, என் சந்ததியை நீங்க பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி பேசுகிறார். ஏன்னா இவருக்குள்ள ஒரு பயம் வந்து, என் சந்ததி அவ்வளவுதான் முடிஞ்சிருமோ, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போய்விடுமோ, எனக்கு ஒன்றும் இல்லாமல் என் வாழ்க்கையில நான் வெறுமையாகி விடுவேனோ என்று சொல்லி இங்க யாக்கோபு அவர் தவித்தவராய் இந்த வசனத்தை ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தான் லாபானுடைய ஊருக்கு அவர் போகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தான் மறுபடியுமாய் வெளியிலே வருகிறார். விசுவாசம், நம்பிக்கை இது ரொம்பவுமே முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. பொதுவா வேதத்துல விசுவாசம், நம்பிக்கை ரெண்டு வார்த்தைகளும் மாறி மாறி வருது. பெருசா ஒரு வித்தியாசம் இல்லை. விசுவாசம், நம்பிக்கை இந்த ரெண்டு வார்த்தைகள். ஆனா இங்கிலீஷ்ல இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்பது உண்டு. விசுவாசம் அப்படின்றது என்னன்னு சொன்னா, மனதளவிலே நம்புவது. இது நம்பிக்கை என்பது நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக அதை காட்டுவது. இது ரெண்டு தான் சொல்றாங்க. இப்ப பிளேன், அது ஏரோப்ளேன் பறக்கும் நமக்கு தெரியும். ஏரோப்ளேன் வந்து மேல பறக்கும், அதுல போனா ஃபாஸ்டா போயிடலாம். எவ்வளவு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் எது அப்படின்னு கேட்டா ஏரோப்ளேன்ல போறதுன்னு நமக்கு விசுவாசிக்கிறோம், நம்புறோம். இந்த பிளேன்ல ஏறி போறதுதான் என்னன்னு சொன்னா நம்பிக்கை. நிறைய பேருக்கு பிளேன்ல ஏறும்போது பயம். அந்த ஒரு அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கும். ஐயோ, பிளேன்ல போனா இப்ப இடையில கிராஷ் ஆன மாதிரி இங்க வெடிச்சிருமோ, சதையிடுமோ அப்படின்ற என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யோசனையிலே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதுல ஏற பயப்படுவார்கள். ஆனால் அந்த பிளேன் போகும் நம்புகிறது விசுவாசம். பிளேன்ல ஏறி போகிறது என்னன்னு சொன்னா நம்பிக்கை.
நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை, விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பைபிள்ல நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது, வேத வல்லுநர்கள் சொல்றது பெரிய ஒரு டிஃபரெண்ட் இல்ல. பைபிள் மென்ஷன் பண்ற விசுவாசம், நம்பிக்கை, இந்த 2 வார்த்தையிலையுமே பெரிய டிஃபரெண்டோட பைபிள் சொல்லல. அதனுடைய கருத்துல இருந்து பார்க்கும்போது, பைபிள்ல இருந்து பார்க்கும்போது, நம்முடைய லிட்டரல் நம்ம யோசிக்கிற வார்த்தைகள், பயன்படுத்துற வார்த்தைகள், இதுல பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் வருகிறது. எப்படியோ நம்பிக்கையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த யாக்கோபு நம்பிக்கையோடு தான் போகிறார். போகும்போது பயம், அவங்களுக்கு மரண பயம். யாருக்கு? யாக்கோபுக்கு. இங்க இருந்தா எப்படி இருந்தாலும் ஏசா என்னை கொன்றுவான்னு சொல்லி அனுப்பிவிடப்பட்டு எங்க போகிறார்? அவர் போகிறார் சொந்த தேசத்திற்கு, சொந்த இனத்தாருக்கு அவர் போகிறார். அப்படி போகும்போது இடையில தேவனுடைய தொடுதல், தேவனுடைய இடைப்படுதல் வந்த பிறகு நம்பிக்கையோடு கூட போகிறார். திரும்பி உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுனது, திரும்பி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களை நான் ஆராதிப்ப ஆண்டவரே, உங்களை நான் சேவிப்ப ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் பேசுறத பாக்குறோம். எதனால போகிறாருன்னு கேட்டா, இந்த 13ல இருந்து 15 வசனம் வரைக்கும் நான் உன்னை பெருக பண்ணுவேன், ஆஸ்வதிப்பேன், உன்னை நான் என்ன சொல்றதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசுனதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்காக, வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் அதிகமான விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து இருக்கிறார். அடுத்த அடி எடுத்து வைக்க கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். முதல் அடி மட்டும்தான் கஷ்டம். இடையில ஒரு ஒரு பிக்சர் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, படிக்கட்டு, நிறைய படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு மட்டும் எவ்வளவு தூரம் இருக்குது பார்த்தா ஆள் உயரத்துக்கு இருக்குது. அதுல போட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் கடினமான ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் எல்லாமே ஈஸியா மேல ஏற ஸ்டெப் தான். விசுவாசத்துல நம்ம எடுத்து வைக்கிற முதல் அடி எப்பவுமே கடினமானதுதான். தேவன் மேல நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நம்ப முடியாது, எதையுமே யோசிக்க முடியாது. ஆனால் தைரியமா ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னா கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமான பாதைகள். கர்த்தர் நம்மை கொண்டு போகிற விதங்கள் ஆச்சரியமான விதங்கள். யாக்கோப கர்த்தர் கைவிட்டாரா? இல்ல. லாபான் கையில விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்கல. ஏசா கையில விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்கல. கர்த்தர் இந்த யாக்கோபை நடத்தின விதம் வித்தியாசமான விதம். கடைசி என்ன பண்றாரு? பேரையே மாத்தி ஆண்டவர் இனிமே நீ ஏமாத்துக்காரன் கிடையாது, இனிமே நீ ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் பேருக்கு மாற்றுகிறது பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்காக நம்பிக்கையாய் அடுத்த அடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக தேவை. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நம்பிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை நம்புறோம், அவருடைய வார்த்தைகளை நம்புறோம். எனக்கு செய்வாரு, என் வாழ்க்கையில அடுத்து நான் முன்னேறுவேன், இன்னும் நான் நிறைய காரியங்களை செய்வேன், என் தேவனால இன்னும் அதிகமான காரியங்களை செய்வேன், மதுல தாண்டுவேன். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமே, இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு என்பது உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் காப்பாராக. 130ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட இருக்கிற பலனை நம்பணும்னா அது ஒரு நாள் தள்ளிரும். ஆனா ஆண்டவரை நம்பும் போது ஒரு நாளும் கர்த்தர் நம்மை தள்ளாதவர், நம்மை விட்டு விலகாதவர், உறுதியாய் கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிறதான ஆண்டவராக அவர் இருக்கிறார். இந்த யாக்கோபுக்கு பிரச்சனை தான். பிரச்சனைன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்றாருன்னா நம்பிக்கையோடு கூட அவர் போகிறத நம்ம பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 31:3. லாபானுடைய வீட்டுல திருமணமான பிறகு, பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகு நல்லபடியா தான் இருக்கிறார். ஆனா மனதுக்குள்ள 2 பேருக்கு இடையில கிளாஷ் ஆயிட்டே இருக்குது, 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி போ அப்படின்னு பேசுகிறார். அந்த வார்த்தையை நம்பி என்ன பண்றாருன்னா வெளில வர்றார். வெளில வந்தா பிரச்சனை இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. வெளியில வந்தோடனே இந்த பிரச்சனையை தவிர பெரிய பிரச்சனை ஒண்ணு என்னன்னு சொன்னா காத்து இருக்குது. இங்கேயாவது மனசு உளைச்சல் தான், ஆனா வெளியில வந்தா உயிருக்கே பாதிப்பு. அப்படிப்பட்ட பிரச்சனையில தான் வெளில வர்றார். ஏசா மன்னிச்சிருப்பாரான்னு கேட்டா மன்னிக்கல. ஏன்னா ரெபேக்கால் சொல்லி அனுப்புறாங்க, அவன் கோபம் ஆறுன பிறகு என்ன பண்றேன், நான் கூப்பிட்டு அனுப்புறேன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அனுப்பவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஏசாவுடைய கோணம் மாறல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில
ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்மளை கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு அது கஷ்டமா இருந்தாலும் வெளில வந்தோம் அப்படின்னா, தேவன் நிச்சயமாய் நம்மை பெருக பண்ண வல்லவராக அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பி யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் பெருக பண்ணுகிறார். இந்த நம்புகிற நேரத்துல எல்லாமே சாதகமா இருக்கா அப்படின்னு நினைச்சா சாதகமா இருப்பதில்லை. தேவனை நம்பிட்டு இருக்கிறோம், தேவன் சொன்னதை செய்யணும்னு நினைக்கிறோம், எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கணும்னு பார்த்தா சாதகமா இருக்கிறது இல்லை. மாறாக நம்ம நினைக்கிறது மாறு நடக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கல, எல்லாமே வித்தியாசமா தான் நடக்குது. தேவன் ஆனாலும் நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நேத்து கூட அந்த வார்த்தையை தியானிச்சோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாமே சாதகமா இருக்கும்போது தேவனை நம்புவதல்ல, புயல் வந்தாலும் சமாதானமா இருப்பதுதான் கிறிஸ்தவனுடைய ஒரு வாழ்க்கை. புயல் வரக்கூடாது என்று ஜெபிப்பதை விட, புயல் வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறீர், என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக புயலை அனுமதிக்கிறீரோ அந்த நோக்கத்திலே நான் உறுதியாய் நிற்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிப்பதே சரியான ஒரு ஜெபம். நம்புகிற நேரங்களிலே எல்லாமே நமக்கு பாதகமாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு சரியாக இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தொடர்ந்து நம்பிக்கையோடு முன்னேற கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நம்புகிற நேரத்துல நமக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கலாம். முதலாவது, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்கள் பார்த்தோம்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம அதை செயல்பட ஆரம்பிக்கும் போது பயம் ஒருவேளை வரலாம். இந்த யாக்கோபுக்கு பொதுவா பயம் ஜாஸ்தி. ஏன்னா அவர் செஞ்ச அந்த காரியத்தினால பயம் ஜாஸ்தி. கர்த்தர் கடைசியில வாழ்க்கையை மாற்றுகிறார், வாழ்க்கையை மாற்றி உணர்வை கொண்டு வருகிறார். கொண்டு வந்துதான் வெளில என்ன பண்றாருன்னா மறுபடியும் வார்த்தைக்கு நேராக அவர் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் சொல்றார், பயந்திருக்கிறேன் ஆண்டவரே, பயந்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு தேவனுடைய பாதையில ஓடும் போது, தேவனுக்காக தேவன் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ல நம்ம ஓடும் போது பயங்கள் ஒருவேளை நம்மை நிறைத்திருக்கலாம். பயம், என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்கிறதான பயம் நமக்குள்ளே அது இருக்கலாம். 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்க என்ன பண்றாரு, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து, அவர் கொஞ்ச நஞ்ச பயம் கிடையாது, ரொம்ப பயம். ஐயோ பேசாம லாபான்ட்டாவது இருந்திருக்கலாம் போல, இங்க வந்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே பயத்தோடு கூட அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி முன் செல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக, ஆண்டவர் சொன்னதான பாதையில போய் கொண்டிருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பயமுறுத்துதல் வரலாம், பயங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். யாக்கோபின் தேவன் அவர் நம்மோடு கூட தான் அவர் இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, எது போனாலும் பிரச்சனை கிடையாது. தேவன் கூட இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். பொதுவா பயம் ஏன் வருது, மனுஷங்களுக்குள்ள ஏன் பயம் வருதுன்னு கேட்டா, 142வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 142:6. அவர்கள் எண்ணிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். பொதுவா எப்போ பயம் வரும் அப்படின்னு கேட்டா, நம்மை காட்டிலும் நமக்கு எதிரானது பலமா இருக்கும்போது நமக்கு பயமா இருக்கும். யுத்தத்துல போகும்போது எதிரி நாட்டுப்பட கொஞ்சம் அதிகமாயிட்டாங்கன்னா இங்க இருக்கவங்களுக்கு பயம் வந்துரும். ஏன்னா பலம் என்பது பயத்தை நிர்ணயிக்கிறது. நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம கலங்க தேவையில்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரியவர். அது எவ்வளவு பெரிய பலவனா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட மந்திர வல்லமையா இருந்தாலும் பரவாயில்ல, பில்லிசூனிய வல்லமையா இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாமல் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வருகிறாரே. என்ன காரணம்? நமக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, எண்ணில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர், எண்ணில் இருக்கிற தெய்வம் அவர் பெரியவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் பயப்பட தேவையில்லை, நான் ஒரு நாளும் சோர்ந்து போக தேவையில்லை. தேவன் என்னை அற்புதமாய் நடத்துவார் என்கிறதான ஒரு உறுதியை, ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நம்மிடத்துல பெருக பண்ணுவாராக. இந்த யாக்கோபு
பயப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 28:17 வாசிக்கும் போது ஆண்டவர் பேசும்போதும் பயப்படுகிறார். 28:17 ஆதியாகமம் 28. ஆண்டவர் பேசும்போதும் என்ன பண்றாருன்னு சொன்னா பயப்படுகிறார். லாபானுக்கு பயப்பட்டதுனாலதான் என்ன பண்றாருன்னா வெளியவே அவர் வருகிற 31 வாசிக்கலாம். 31 ஆதியாகமம். நான் அஞ்சினதினாலே இப்படி வந்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். லாபான்ட்டு அவர் பேசுறார். இன்னைக்கு ஒருவேளை பயத்தோடு கூட நாம் இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் பயம். எதை செய்ய சொன்னாலும் எனக்கு பயம். எதை பார்த்தாலும் எனக்கு பயம். ஐயோ இப்படி ஆயிருமோ, என் வாழ்க்கையில இதை செஞ்சேன்னா என்னுடைய வாழ்க்கை எதிர்மறையா மாறிடுமோன்னு சொல்லி பயத்தோடு இந்த காலை வேளையில அமர்ந்திருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் பயத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா பயந்துட்டு இருந்தோம்னா நம்பிக்கையில ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. நம்பிக்கையில நம்முடைய காலடியை எடுத்து வைக்க முடியாது. பயப்படுகிறது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தடுத்து போடுகிறது. பயம் இல்லாமல் வாழதான் கர்த்தர் இந்த உலகத்துல அன்பாய் வந்தார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அன்பான தேவன் உள்ளத்துக்குள்ள வந்து எல்லா பயங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒருவேளை நம்புகிற நேரத்துல பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சூளையை பார்த்து பயப்படல. இந்த சூளையை பார்த்து அவங்க கண்டிப்பா பயந்து இருக்கணும். அவங்க இந்த கொஞ்சத்துல சாக போறாங்க. எல்லாமே வாழ்க்கை முடிய போது. இது வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து அவர் காப்பாத்தல. நம்ம நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்லி நினைக்கணும். அவங்க நினைச்சுக்கிற நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அவங்க பயப்படல. எதை குறிச்சும் அவங்க பயப்படல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த சூளையை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த ராஜாவை காட்டிலும் இந்த அதிகாரத்தை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்கிறதுல உறுதியா இருந்ததினால, நம்பிக்கையா இருந்ததினால அவர்கள் பயப்படாமல் வாழ்ந்தார்கள். நமக்கு இடையிலேயும் நமக்கு எதிரடையாகவும் நிறைய சூளைகள் இருக்கலாம். வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியாகவோ இல்ல உலக பிரகாரமாகவோ நிறைய சூளைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் பயப்படாம முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் விடுவிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். பயப்படாம ஸ்டெப் எடுத்து வச்சதுனாலதான் அன்னைக்கு 3 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. 4வது ஆளா உள்ள வந்துட்டார். இன்னைக்கு நம்ம பயப்படாம ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை முன்னேற கர்த்தர் கிருபை தருவாராக. பயமுறுத்துற சூழ்நிலைகள் எதுக்காக பிசாசு கொண்டு வரானா, பயமுறுத்திட்டா உட்காந்துருவாங்க, பயமுறுத்திட்டா அமைதியாயிருவாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு நினைக்கிறான். அப்படி கிடையாது. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் நம்ம கூட இருக்கும்போது தைரியத்தை கொடுக்கிறார். எதுனாலும் சரி உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போக நமக்கு இங்க இருந்து சண்டை போறது கிடையாது. சேனைக்குள்ள பாய்ந்து போடுகிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். பயந்துட்டே இருந்தோம்னு சொன்னா சேனையை பார்த்துக்கிட்டே நம்ம நிக்கணும். ஆனா என் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சேனையை ஒரே ஆளா நான் செஞ்சிருவேன், ஒரே ஆளா நான் மட்டங்கடிச்சிருவேன்னு சொல்லி நம்முடைய எண்ணம் இருக்குமானால் நம்மை கொண்டே எதிராய் வருகிற எல்லா சேனைகளையும் கர்த்தர் முறியடிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். எதிர்த்து வருகிற எந்த சூழ்நிலையையும் எந்த புயலையும் பார்த்து பயப்பட வேண்டாம். ஆண்டவர் கோவப்படுறார். அந்த போட்ல இருக்கும்போது புயல் வரும்போது ஆண்டவர் கோவப்படுறார். ஏன் கேட்டா அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லுகிறார். இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ வாழ்க்கை முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கடல்ல தான் அவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றாங்க. மீன் பிடிக்கிற நல்ல நீந்த தெரியும். எல்லாம் ஃபிஷர்மேன், எல்லாம் மீனவர்கள் தான். ஆனாலும் பயம் வருது. ஏன்னா இந்த புயலை அவங்க பெருசா பார்த்துட்டாங்க. கூட இருக்கிற ஆண்டவரை பெருசா பார்க்கல. ஆண்டவரை பெருசா பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை முடிவில்லாத வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்ல வல்லவராக அவர் இருக்கிறார். அப்படின்னு நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 12. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நம்மள சேர்ந்த வரிகளை சொல்லலாமா? நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன்.
மறுபடியும் சேர்ந்து சொல்லலாமா? நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். பயம் வரும்போது இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிங்க. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போது எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட வேண்டாம். பிள்ளைகளை குறிச்சு பயப்பட வேண்டாம். நம்முடைய வேலையை குறிச்சு பயப்பட வேண்டாம். நம்ம செய்ய போகிற முக்கியமான முடிவுகளை குறிச்சு பயப்பட வேண்டாம். கர்த்தர் சமூகத்துல அர்ப்பணிச்சு நம்பிக்கையோடு முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒருபோதும் விலக மாட்டார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக 32வது அதிகாரம், ஆதியாகமம் 7வது வசனம். ஆதியாகமம் 32:7. வியாகுலப்பட்டு நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது எல்லாம் சாதகமா இருக்கும் நம்ப முடியாது, எதிர்பார்க்க முடியாது. வியாகுலங்கள் வருகிறது. இந்த யாக்கோபுக்கு வந்த மாதிரி. யாக்கோபுக்கு வியாகுலம், துன்பம், வேதனை. இந்த வியாகுலம்ன்ற வார்த்தைக்கு மூல பாஷையில அர்த்தம் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ரொம்ப தாங்க முடியாத கவலை, தாங்க முடியாத வேதனை, ரொம்பவே சோகமாக இருக்கிறது, வழியின் மத்தியில, வேதனையின் மத்தியில இருக்கிறதான ஒரு காரியம்தான் வியாகுலம். தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத துன்பம், தாங்க முடியாத ஒரு வேதனை. இதுக்கு சங்கீதம் 69:20 நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்க முடியும். 69:20. சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். வியாகுலம் சொன்னா அதுக்கான அர்த்தம் இதுதான். தாங்க முடியாத ஒரு வேதனை, தாங்க முடியாத ஒரு துன்பம். இதுதான் வியாகுலத்திற்கான ஒரு டெபினேஷனாக நம்ம பார்க்கிறோம். 55வது சங்கீதத்தை பார்க்கலாம். 55 அதுல 4. 55:4 சங்கீதம். மரணத்திகில் மரணத்திகில் என் மேல் விழுந்தது. வியாகுலம் வரும்போது சேர்ந்து எது வந்துருதுன்னு பார்த்தா மரண தீகளும் வந்து விடுகிறது. பொதுவா அந்த வியாகுலம்ன்ற வார்த்தை வர இடத்துல எல்லாம் வேதம் மரணம் சம்பந்தப்பட்டதான காரியங்களை எங்கெல்லாம் வருதோ அங்க வியாகுலம்ன்ற வார்த்தையை சேர்த்து சொல்றதை பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தா 42ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21ஆம் வசனத்துல வியாகுலத்தை பத்தி யோசேப்போட வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்றதை பார்க்கிறோம். 42:21 வாசிக்கலாமா? அவங்க அண்ணன்மார்லாம் சொல்றாங்க. அண்ணன்மார் பேசும்போது கடைசியில அவங்களுக்கு இந்த சூழ்ச்சி எல்லாம் யோசேப்பு வைக்கிறார். ட்விஸ்ட் எல்லாம் வச்சு கொண்டு போகும்போது இவங்களுக்கு வேதனை வருது. நம்ம அப்பவே சொன்னோம்ல, அவன் சாவுற மாதிரி கத்துனான், அவ்வளவு வேதனையில கத்துனான். ஆனாலும் அவன் வியாகுலத்தை பார்க்காம என்ன பண்ணிட்டோம், நம்ம அவனை கொண்டு வித்துட்டோமேன்னு சொல்லி அவங்க வேதனைப்படுறத பாக்குறோம். இந்த யோசேப்பு எப்படி கத்திருக்கிறாருன்னா, அந்த குழியில உள்ள இறக்கும் போது வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி கத்திருக்கிறார். அவ்வளவு வேதனை, அவ்வளவு வியாகுலங்கள், கடைசி நேரம் மரணம், அந்த நிலைமையில என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா கத்திருக்கிறார். ஆக்சுவலா அவர் மதிக்கல, ஆனா அந்த அளவுக்கு வியாகுலத்தோட என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா காத்திருக்கிறார். யாக்கோபை பார்த்தோம்னா யாக்கோபு 44வது அதிகாரம், மன்னிக்கணும், ஆதியாகமம் 44வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். பென்யமீனை குறிச்சு அவர் சொல்றார். பென்யமீனை கொண்டு போயிட்டீங்கன்னா நான் சாகும்போது எப்படிதான் போவேன், வியாகுலத்தோடு இறந்து போவேன் அப்படின்னு சொல்லுகிறார். மரணம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ
அங்க வியாகுலம் என்கிறதான வார்த்தையும் சேர்ந்து சொல்லப்படுகிறது. மரணத்தை அவ்வளவு கொடூரமாக இந்த வியாகுலம் என்கிறதான வார்த்தையானது சித்தரிக்கிறது. தாவீதுமே என்ன பண்றாருன்னு சொன்னா, இருப்பிடத்தை மட்டும் சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவங்க ஊழியக்காரெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்றது, ரொம்ப வியாகுலப்படுவாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க தாவீதை குறிச்சு. இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா வியாகுலத்தோடு இருக்கும்போதுதான் ஊக்கமாக ஜெபிக்கிறார். மத்தேயு 26:37, மார்க் 14:33, லூக்கா 22:44 அவர் வியாகுலமா இருக்கும்போதுதான் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். ரத்தத்தின் வேர்வைகளாக வெளியே வந்ததை நம்ம பார்க்கிறோம். ரத்தமானது வேர்வையாக பெருந்துளிகளாக வெளில வந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்ப வியாகுலன்ற வார்த்தை எதை அதிகமாக தொடர்படுத்தி பேசுதுன்னு சொன்னா, ஒரு மரணம் ஒண்ணு வரும்போது எவ்வளவு வேதனை வருகிறதோ அந்த வேதனைக்கு இணையானதுதான் வியாகுலம் என்கிறதான ஒரு வார்த்தை. இந்த வியாகுலத்தோடு தான் யாக்கோபு நிக்கிறாரு. இப்ப எப்படி நான் போய் ஏசாவை பார்க்க போறேன்? ஏசா என்னை கொன்றுவானே. ஏன்னா ஏசா அவர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தது என்ன, எங்க அப்பாவுக்காக துக்கப்படுற நாட்கள் சீக்கிரம் வரும், அப்ப நான் பழி தீர்த்துக்குவேன்னு சொல்லிதான் இந்த ஏசா கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அதுக்கு பயந்தான் ஓடி போறார். மறுபடியும் ஆண்டு சொல்லி போ அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு வியாகுலத்தோடு தான் வருகிறார். ஆனா நம்ம யோசிக்கும் போது வியாகுலங்கள் பெரிதா நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை யோசிக்கும் போது ஐயோ என்னுடைய வாழ்க்கை முடிய போதோ அப்படின்ற ஒரு அந்த அளவுக்கு வேதனை, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கூட வேதனையோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் வாழ்க்கையை மீட்டெடுக்க வல்லவராக அவர் இருக்கிறார். அநேக நேரத்துல இந்த வியாகுலம் வந்துருச்சுன்னா தூங்க கூட முடியல, தூக்கம் கூட வரல. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தால் கர்த்தர் வியாகுலங்களை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். நம்பிக்கையோட போயிட்டு இருக்கும் போது சந்தோஷமா சமாதானமா விடுதலையோட போவோம் அப்படின்ற நம்பிக்கை இல்ல, மாறாக வியாகுலங்கள் வரும். ஆனாலும் நம்பும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். அப்படின்னு நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக பார்த்தோம், நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கை அந்த கொடுத்த வார்த்தையில நம்பிக்கையோடு போயிட்டு இருக்கும் போது கர்த்தர் நம்மை பயத்தில் இருக்கிற நம்மை கர்த்தர் விடுவிக்கிறார். 2வதாக கர்த்தர் நம்ம என்ன பண்றாருன்னா வியாகுலத்தோடு இருக்கும் போதும் கர்த்தர் நடத்துகிறார். எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கர்த்தர் நடத்துறது இல்லை. அந்த நம்பிக்கையின் பாதையில போயிட்டு இருக்கும் போது பயத்தை மாத்திட்டு கர்த்தர் கொண்டு போறதில்ல, பயத்தின் பாதையினூட தான் கர்த்தர் கொண்டு போகிறார். நம்ம போயிட்டு இருக்கும் போது வியாகுலத்தை மாத்தி கர்த்தர் கொண்டு போறதில்ல, வியாகுலத்துக்கு கூடாக தான் கர்த்தர் நம்ம என்ன பண்றாருன்னு சொன்னா கொண்டு போகிறார். 3வதாக இந்த நம்பிக்கையோடு போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஆதியாகமம் 27வது அதிகாரம் 43 45 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 27 43 45 43 45 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 27 43 45 வரை. இந்த இடத்துல யாக்கோபுடைய தாய் ரெபெக்காள் அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரே நேரத்துல 2 பேர்த்த நான் இழந்து போகணும், ஏன் இழந்து போகணும்னு சொல்லிதான் அவங்களுடைய இனத்தார் இடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். ரெபெக்காள் போய் பேசுறாங்க. ஈசாக்கு என்ன பண்றாருன்னா அழைத்து அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். இவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்துல இரு. எங்க? லாபான் இடத்துல இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்கிறாங்க. யார் சொன்னது? தாயார் அவங்க சொல்றாங்க. அவன் கோபம் மறைஞ்சிரும், கொஞ்ச நாள் கழிச்சு மறைஞ்சிரும். ஏசாவுடைய கோபம் மறைஞ்சிரும். மறைஞ்ச பிறகு நான் ஆள் அனுப்பி உன்னை கூட்டு வருவேன், நீ அங்க இரு, நான் சொல்ற வரைக்கும் அங்க இரு என்று சொல்லி இங்கே அவர்கள் ரெபெக்கா அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா கடைசி வரைக்கும் ஆள் அனுப்புறாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணல, ஆள் அனுப்பல. கடைசி வரைக்கும் ஆளே வரல. இவங்க இந்த யாக்கோபு யோசித்து பார்த்துட்டே இருந்திருப்பார்.
இந்த வருஷம் வந்துருவாங்க, இந்த மாசம் வந்துருவாங்க, அந்த மாசம் வந்துருவாங்க. இந்த லாபான்ட்ட கொஞ்சம் டென்ஷன் ஆகும்போது, லாபான் கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தும் போது, ஐயோ இந்த வருஷமாவது அனுப்பிட மாட்டாங்களா, ஆள் அனுப்பிட மாட்டாங்களா எங்க அம்மா, ஐயோ அவன் கோபம் ஆறி இருக்காதான்னு கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணிருப்பாருன்னா அவரு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருப்பாரு. அவங்க லாபானுடைய மத்த பசங்களா வந்து சண்டை பண்ணும்போது, ஐயோ எங்க அம்மா இந்த வருஷமாவது சொல்லிட மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பார். கடைசி வரைக்கும் என்ன பண்ணலன்னா ஆள் வரவே இல்லை. எதிர்பார்த்திருந்த உதவி என்பது வரவே இல்லை. கடைசி வரைக்கும் உதவி வரல. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம், உதவிகளை எதிர்பார்க்கிறோம். அந்த உதவி செய்கிற நபர்கள் ஒருவேளை உதவி செய்யாமல் போகலாம். நமக்கு அவங்க உதவி செய்யணும்னு நினைச்சா கூட உதவி செய்ய முடியாமல் போகலாம். அவங்களுடைய தவறல்ல, முடியாமல் போகலாம். ஆனால் உதவிகள் இல்லாத நேரத்திலேயும் உதவிகள் செய்ய கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பலனற்றவனுக்கு ஆகிலும் பலமுள்ளவனுக்கு ஆகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். அவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர், உனக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லல. நம்ம தடுமாறும் போது நம்மை தாங்கி பிடிக்க கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். நம் ஒருவேளை உதவிகள் இல்லாத நேரத்துல கர்த்தர் தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். சரியான நேரத்துல சரியான ஆட்களை அனுப்பி கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 31:3. ஆதியாகமம் 31. இப்ப யார் தான் பேசுறது? ஆண்டவர் தான் பேசுகிறார். அழைப்பிப்பேன்னு சொன்னதான நபர் கடைசி வரைக்கும் வரல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உதவிகள் அடைபடலாம், உதவிகள் அடைக்கப்படலாம், வராமல் போகலாம், வர முடியாமல் போகலாம். ஆனால் பரத்திலிருந்து ஒரு நாளும் உதவிகள் தரைபடுவதே இல்லை. வசனம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு உதவிகள் வருகிறது எங்கதான் வரும்? வானத்துல இருந்து மட்டும்தான் உதவிகள் வர முடியும். இந்த யாக்கோபுக்கு எங்கிருந்தா வந்துச்சு அப்படின்னு கேட்டா பரலோகத்துல இருந்தா மட்டும்தான் வந்துச்சு. நம்ம நம்பிக்கையா போயிட்டு இருக்கும் போது உதவிகள் தடைபடலாமா? தடைபடலாம். உதவிகள் அடைக்கப்படலாமா? அடைக்கப்படலாம். ஆனால் எல்லா பக்கமும் அடைச்சாலும் ஒரு பக்கம் மட்டும் நமக்கு அடைக்கப்படுவதே இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து எந்நாளும் உதவிகள் வந்து கொண்டேதான் இருக்கும். கர்த்தர் நம்மளை நடக்க விட்டு பழக்க வைப்பார். ஒரு சில நேரத்துல நம்ம ஏன் கீழே விழுற மாதிரி தெரிஞ்சாலும் நடக்க விடுறாருன்னு கேட்டா ஒரு குழந்தைய நடக்க வைக்கிற மாதிரிதான். ஒரு குழந்தைய நம்ம எவ்வளவு தூரம் விட்டு 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 பிடிக்கிறோமோ அப்பதான் என்ன பண்ணும், பிள்ளை வேகமா நடக்க ஆரம்பிக்கும். சைக்கிள் ஓட்டுற பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், பின்னாடியே பிடிச்சிட்டு இருப்போம். அவங்க ஓட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் விட்டுருவோம். விட்டு 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 பிடிப்போம். ஏன்னா அவங்க தனியா ஓட ஆரம்பிக்கணும். தனியா அவங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையா ஓடணுன்றதுக்காக, நல்ல சைக்கிள் ஓட்டணுன்றதுக்காக நம்மளே என்ன பண்றோம், உதவிகளை விட்டு விட்டு தான் பிடிக்கிறோம். கர்த்தரும் அப்படிதான். நம்முடைய நம்பிக்கையை இன்னும் சீர்படுத்துவதற்கு, நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாய் ஸ்திரப்படுத்துவதற்கு, இன்னும் அதிகமாய் அவருக்குள்ளே பலப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவிகளை விட்டு விட்டு தான் பிடிக்கிறார். உதவிகள் தடைப்பட்டதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த உதவிகள் தடைப்பட்டதுனால இன்னொரு பக்கத்துல இருந்து உதவிகள் வருகிறது. ஒரு பக்கம் அழைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரு பக்கம் எப்பவும் திறந்தேதான் நமக்கு இருக்கிறது. உதவிகள் தேவையோடு நான் இவங்க உதவி செய்வாங்கன்னு நினைச்சேன் என் வாழ்க்கையில. இவங்க என் வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா உதவிகள் தடைப்பட்டுருச்சு. என்னைய மறந்துட்டாங்க, என்னை யோசிக்கல, எனக்கு சொன்னேன் செய்யறேன்னு சொன்னாங்க, மறந்துட்டாங்க. இப்படி யோசிக்க வேண்டாம். உலகம் மறக்கலாம், உன்னதர் மறக்க மாட்டார். உலகம் ஒருவேளை கைவிடலாம், உன்னதர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையின் பாதையில தொடர்ந்து கால் எடுத்து வைத்து நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சாதகமா மட்டும் எனக்கு இருக்கிற ஆண்டவரே, நான் வாழ்க்கையில கரெக்டா போயிருவேன், உங்களுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வேன், இது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். எனக்கு பாதகமா இருந்தாலும் உம்மை மறக்க மாட்டேன் கர்த்தாவே. எனக்கு பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் வந்தாலும், என் வாழ்க்கையில எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் வந்ததுனால வியாகுலங்கள் பெருகினாலும், எனக்கு உதவி யாருமே செய்யனாலும் பிரச்சனை இல்லை கர்த்தாவே. நம்பிக்கையில தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. என்னை ஜெபத்தோடு ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 7:12. இந்த இடத்துல ஒரு கல்ல நிப்பாட்டி என்ன பண்றாங்கன்னா அதற்கு எபனேசர் என்று சொல்லி பெயரிடுகிறார்கள். என்ன 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 ஒரு ஆஹ்
அர்த்தத்தோடு செய்யறாங்கன்னு கேட்டா இது வரைக்கும் கர்த்தர் தான் எங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, உதவி செய்திருக்கிறாருன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் இது வரைக்கும் உதவி செய்தது கர்த்தர் தான். இந்த 2024 ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சில நன்மைகளை நினைச்சு பார்த்தா நமக்கு அது தேவனுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் பத்துறதே இல்லை. ஏன்னா உதவிய கரெக்டான நேரத்துல கரெக்டான டைம்ல ஏற்ற வேலையில கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா அனுப்பி நம்மளை விடுவிச்சு வச்சிருக்கிறார். அவருடைய அன்பு ஆச்சரியமான அன்பு. நம்மள தள்ளாடும் போது தவிக்க விடுகிற ஆண்டவர் அல்ல, தாங்கி பிடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுகிறதே இல்லை. உலகம் பார்க்கும் இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இவங்களுக்கு ஒத்தாசை செய்யறதுக்கு யாருமே இல்லை, இவங்க ஒருவேளை சீக்கிரத்துல இவங்க வாழ்க்கை முடிய போகுது, இவங்க தள்ளாட போறாங்க, கீழே போக போறாங்க, இவங்க வாழ்க்கை அழிய போகுதுன்னு உலகம் பார்க்கும். ஆனா பரலோகம் அப்படி பார்க்கல. உலகத்தின் பார்வைக்கு அந்த கரங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் நடத்தி வந்த உதவிகள், இது வரைக்கும் நடத்தி வந்த பாதைகள் உலகத்துக்கு தெரியாது. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இது வரைக்கும் நடத்தி வந்த எபனேசர், இது வரைக்கும் நடத்தி வந்ததான அவருடைய கரம் இனிமேலும் நடத்த வல்லதாக இருக்கிறது. இது வரைக்கும் நடத்தி வந்தவருக்கு இனிமேலும் நடத்தி போக கண்டிப்பா தெரியும். இது வரைக்கும் நடத்தி வந்தாரு, எல்லாம் நம்முடைய உதவிகள் வச்சா, நம்முடைய பலத்தை வச்சா இல்ல, எல்லாமே அவருடைய கிருபைகள் தான். அவருடைய கிருபைகள் ஆச்சரியமான கிருபைகள். இந்த வருஷ கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். தேவ சமூகத்துல எவ்வளவுக்கு அதிகமாய் இன்னும் ஆண்டவரத்தை நெருங்கி சேர முடியுமோ நெருங்கி சேர்ந்து ஒவ்வொன்னா நினைச்சு நினைச்சு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வாரம் முழுவதும் நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா செஞ்ச உதவிகள் ஆயிரம் ஆயிரம், அது கணக்கிலே அது அடங்காது. ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல சொன்னா டைம் பத்தாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நன்மைகளை செஞ்சு வச்சிருக்கிறார். சாட்சிகள் தேவனுக்கு அதிகமான துதிகளை கொண்டு வருகிறதாய் அமையும். ஏன்னா அந்த உதவிகள் ஆச்சரியமான உதவிகள். இன்னைக்கு நம்ம ஜீவனோட கூட இருக்கிறோம்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய உதவிதான். இன்னைக்கு காலையில இருந்து இது வரைக்கும் வந்தது அவ்வளவு பெரிய ஆச்சரியம். நம்ம இடையில கூட நம்ம கும்போணம் ரோட்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது. இடையில கூட நம்ம கேள்விப்பட்டது. முந்தா நேத்து ஒரு ஆக்சிடென்ட், இங்க நம்ம பட்டு ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட். நம்ம வரது போறது எல்லாமே நம்முடைய ஞானம் கிடையாது, நம்ம நல்லா வண்டி ஓட்டுவோன்னு கிடையாது. ஆனா எல்லாமே எப்படி தெரியுமா, அவர் உதவி செஞ்சதுனாலதான், அவருடைய உதவி நம்ம கூட இருந்ததுனாலதான் எபனேசராய் இது வரைக்கும் நடத்தி வந்தார். இனிமேலும் கர்த்தர் நிச்சயமாய் அவர் நடத்தி செல்ல வல்லவராக அவர் இருக்கிறார். இந்த உதவி செய்கிறது என்ன நடக்குதுன்னு கேட்டா 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 13வது வசனம். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமா இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அந்த முதல் வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது. இந்த பிரகாரம், எந்த பிரகாரம்? கர்த்தர் உதவி செய்தார் என்று எபனேசர் என்று சொல்லி அறிக்கையிட்டார்களே, அந்த பிரகாரமாக சாமுவேல் தன் வாழ்நாட்கள் எல்லாம் செய்தார். அவர் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் அது இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும், அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தாவே, நீங்க தான் எனக்கு எல்லாமே. நான் என் பலத்துல வரல, என் சுகத்துல வரல, எனக்கு எல்லாம் தெரியும் நான் வரல, என்னுடைய ஞானம் குறைஞ்சதுதான், என்னுடைய பலன் குறைஞ்சதுதான். ஆனா நான் நம்புகிற தெய்வன் பலவான். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் கர்த்தாவே, ஆனா நீர் பெரியவர். என்னிடத்துல இருக்கிறது மிகவும் கொஞ்சம் தான், ஆனா கர்த்தர் நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறீரோ அது தடைபடாது. ஏன்னா உதவி செய்யறது நான் அல்ல, உதவி செய்யறது எனக்கு தெரிஞ்ச மனுஷங்கள் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை எனக்கு உதவி செய்கிறார். அவருடைய தூதர்களை அனுப்பி ஏற்ற நேரத்துல கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் மறந்து போனாலும் பிரச்சனை இல்ல, உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் செய்ய முடியாமல் போனாலும் பிரச்சனை இல்ல. பரத்தில் இருக்கிறவர் நிச்சயமாய் உதவி செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் காத்திருப்பின் பாதையில் நடத்தி கொண்டு போகிறார். கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற அந்த பாதையில நம்பிக்கையோடு பொறுமையோடு ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. பொறுமையோடு ஓடும்போது எல்லாம் சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா சாதகமா இல்ல. கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதையில ஒருவேளை பயங்கள் நேரிடலாம். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ, என் வாழ்க்கையில எதிர்மறையாக நடந்து விடுமோ, என் குடும்பம் இப்படி மாறிடுமோன்னு சொல்லி பயப்படலாம். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில வியாகுலங்கள் பெருகலாம். மரணம் போல
மனதை கவி கொள்கிறதான பாரங்கள் இருக்கலாம். ஒரு மரணத்துக்கு எப்படி நம்முடைய மனம் வேதனைப்படுமோ அதை போல நம்முடைய மனம் வேதனையோடு கூட இருக்கலாம். எப்ப நம்பிக்கையோடு அந்த பாதையில ஓடும் போது அவ்வளவு வேதனையோடு கூட போகலாம். இந்த யாக்கோபு போன மாதிரி, ஐயோ என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய அண்ணன் என்னை கொல்ல போறானேன்னு சொல்லி வேதனையோடு கூட போனார். மூன்றாவது, உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் நம்பிக்கையின் தெய்வம் ஒரு நாளும் கைவிட மாட்டார். வாழ்நாட்களில் எல்லாம் தேவனுக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் கைவிட மாட்டார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஒருவேளை இந்த பாடுகள் ஊடாக, இந்த பலவீனங்கள் ஊடாக, இந்த பிரச்சனைகள் ஊடாக நம்ம போகலாம். கர்த்தர் எனக்கு இந்த எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு பயம் கிடையாது, வியாகுலம் கிடையாது, எனக்கு உதவிகள் சரியா வந்துருச்சுனாலும் நம்ம தேவ சமூகத்துல அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை எனக்கு பயம் இருக்குது, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, என் குடும்பம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல என்கிற பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் பயங்களை மாற்றி போட வல்லவராக அவர் இருக்கிறார். எதிரினுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பயமுறுத்துறது தான். எது உங்களை பயமுறுத்துகிறது? இந்த காலை நேரத்துல பயமுறுத்துகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே, விசுவாசத்தை, உண்மையில இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் அதிகமா எங்களுக்கு வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. ஜோமனோமா இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க பயப்பட மாட்டோம் கர்த்தாவே. எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம். சூழ்நிலை கண்டு பயப்பட மாட்டோம். சத்ருவின் தந்திரங்களை கண்டு பயப்பட மாட்டோம். எதிர்த்து வருகிறதான புயலை கண்டு பயப்பட மாட்டோம். ஏனென்றால் எங்களை நடத்துகிறது எங்க பலன் அல்ல, மாறாக எங்களை நடத்துகிறது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நீர் செய்வீர் என்பதுல நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் கர்த்தாவே. கிருபை தாரும். வியாகுலங்களோடு ஒருவேளை இருக்கலாம், வெளியில சொல்ல முடியல, நினைச்சா மனதுல மரண பயம் கூட, அந்த அளவுக்கு மனதுல ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு துன்பம். என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல, அவ்வளவு சீக்கிரம் வெளில வர முடியல. மத்தவங்க பேசினாலும் என்னால திரும்பி பேச முடியல. ஏதோ ஒரு கவலை என்னை கவ்வி கொள்கிறது, என்னை ஆழ்த்துகிறது. அந்த துக்கம், துயரம், என்னால வெளில வர முடியல. குறிப்பிட்ட விஷயத்த நினைக்கும் போது அப்படி நினைக்கிற இதயத்தோடு கூட நம்ம இருக்கலாம். நம்பிக்கையோடு கர்த்தர் கிருபை தருவாராக. வியாகுலங்கள் பெருகும் போது உடைய தயவுகள் எங்கள் மத்தியில பெருகிறது ஆண்டவரே. வியாகுலத்தோடையே கர்த்தர் எங்களை நடத்துகிற தெய்வம் அல்ல, எங்களை கர்த்தர் நிச்சயமாய் விடுவிக்கிறதான தெய்வம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உதவிகள் இல்லாமல் இருக்கலாம், யாராவது எனக்கு உதவி செஞ்சா பரவாயில்ல, எனக்கு யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குமே, அவங்க செய்யறேன்னு சொன்னாங்க ஆனா செய்யலையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாய் உதவிகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணிக்கிறதான இதயத்தோடு கூட தேவ சமூகத்துல எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன்,
நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என் 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 இயேசு எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர். ஆண்டவரே, உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறீர், எங்களை பலப்படுத்த கர்த்தர் இருக்கிறீர், எங்களை வியாகுலங்களை மாற்றி போட கர்த்தர் இருக்கிறீர், எங்களை பயமுறுத்துகிறதான பிசாசின் வல்லமையிலிருந்து எங்களை விடுவிக்க கர்த்தர் இருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், எத்தனை பெரிய அலைகள் வந்தாலும், எங்கள் படகை மோதி அடிக்கிற நிலைமைகள் வந்தாலும், கர்த்தர் எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. நம்பிக்கையோடு தொடர்ந்து போக கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, உடைய கிருபைகளை தாங்கி நடத்தட்டும். நம்பிக்கையோடு நம்பிக்கை நாயகரை நோக்கி நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல கிருபை தாரும். யாக்கோபை போல பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் வந்தாலும், வியாகுலங்கள் பெருகினாலும், உதவியற்ற நிலைமைகள் வந்தாலும், கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம், தொடர்ந்து எங்களை மூடிக்கொள்ள நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையை இன்னும் அதிகமாக எங்களுக்கு தாரும். விசுவாச குறைவுகளை கர்த்தர் மாற்றி போட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் கர்த்தர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதியின் வளர்கிறதுனால் தாங்க எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக மான்சிங்கையா ஜெபம்.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்திக் கொள்வோம். நாம் பயன்படட்டும். இன்றைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு நமக்கு ஜெபம் இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.